ஹலோ பிரைஸ் லார்ட். என்ற கர்த்தருடைய வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நாம் விசுவாசமாக இருந்தால் உலகத்தையே ஜெயிக்கத்தக்கதான ஒரு பலனை ஆண்டவர், ஒரு ஜெயத்தை கட்டளையிட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசம் என்பது உறுதியான நம்பிக்கை. உலகத்திலே எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கலாம், பாதகமாக இருக்கலாம், நம்மை சுற்றி எத்தனையோ விதமான காரியங்கள் நடக்கலாம். ஆனாலும் எனக்கு கொடுக்க வேண்டியதை அவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஒரு நாளும் தடைபடாது. எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நிச்சயமாய் கிடைக்கும். அதை ஆண்டவர் எனக்கு தருவார் என்பதே உண்மையான விசுவாசமாய் இருக்கிறது. ஆகவே அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கொடுப்பார். எந்த சூழ்நிலை இடைப்பட்ட காலத்திலே நாம் பின்வாங்காதபடிக்கு, ஆண்டவருக்கு முன்பாக முறுமுறுக்காதபடிக்கு நிச்சயம் தருவார் என்று உறுதியான நம்பிக்கையில் இருப்போம். மனிதன் தருவேன் என்று இன்னைக்கு சொல்லலாம், ஆனாலும் அவன் மாறுகிறவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவரோ நேற்று மீண்டும் என்று மாறாதவராக இருக்கிறார். நமக்கு சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த உலகத்தை ஜெயிக்கத்தக்கதாக பலனையும் ஆசீர்வாதத்தையும் தன்னுடைய வல்லமையை நமக்கு காட்ட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அருமையான சித்த பரவத்தின் தந்தை, ஆசீர்வப்பட்டதான இந்த நாளை நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வார்த்தையின்படி நாங்கள் உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. அதன் மூலமாக நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உறுதியான நம்பிக்கை வந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் நம்முடைய கரம் கூர்ந்து பெரிய காரியம் செய்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாடு நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.